ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு iMobiles. இன்றைக்கி நம்ம சர்வீஸ்க்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா விவோவில் Y17ங்கிற மாடலு, Y12, Y15, Y17 அப்படிங்கிற எல்லா மாடலுக்குமே டிஸ்பிளே காமன் தான். இதில் கஸ்டமர் லோ ப்ரைஸில் உள்ள டிஸ்பிளே போட்டால் போதும் அப்படின்னாங்க. லோ ப்ரைஸ் மீன்ஸ் நமக்கு ப்ரைஸிங் டீட்டெயில் எல்லாமே நான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறேன் என்ன வரும் அப்படிங்கிறது. இதில் கஸ்டமருக்கு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் 1600 அப்படின்னு சொல்லி. 1600 ரொம்ப லோ ப்ரைஸ் கிடையாது, கொஞ்சம் குவாலிட்டியான டிஸ்பிளே தான் நம்ம போட போகிறோம். எப்படி இருக்குங்கிறத ஃபைனலாக அவுட்புட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, ஃப்ரேம் எந்த அளவுக்கு நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அதில் டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் இந்த இடத்துல இருக்க சென்சார் பிளாக் ஆகாமல் இருக்கணும். இல்லாட்டி அன்லாக் பண்ணும்போது சென்சார் எரர் வரும், கால் பேசும்போது சென்சார் எரர் வரும். அந்த இயர்பீஸ்க்கு பார்த்திங்கனாக்க ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரில் டஸ்ட் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த ஃப்ரேம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு ஃபுல் 4 கார்னர்ஸ்லேயும் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நம்ம புது டிஸ்பிளே வைக்க போகும்போது ஃபிட்டிங் பக்காவாக வரும். மோஸ்ட்லி இதை எந்த அளவுக்கு பக்காவாக க்ளீன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஃபிட்டிங் இருக்கும். பழைய மாடல் ஃபோனு அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் ஃப்ரேம் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா நம்ம மெட்டல் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரேமை க்ளீன் பண்ணணும்.
பேக் சைடு கேமரா இதெல்லாம் நம்ம பேக் சைடு இப்படி வைக்க போகும்போது டஸ்டியாக இதாகும், இல்லை சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்க்ரூ ஏதாவது இதில் குத்திடுச்சுனாக்கா கேமரா டேமேஜ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி ஒரு பபுள் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு பேக் சைடில் நம்ம இப்படி வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து இந்த டூல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது உள்ளரையும் வெளியிலையும் ஃப்ரேமில் வந்து அந்த டிஸ்பிளே உட்காரத்துக்கான ஃப்ரேமோட கேப்பை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். 2 டைம்ஸ் வந்து நம்ம இதால் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐபி வச்சு கிளாத்தில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா கிளாரிட்டி அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும். ஓல்டு க்ளூவோட டஸ்ட்டு எதுவும் இல்லாத அளவுக்கு பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு பண்ணணும். கலட்டி பாக்ஸில் போடு. ஓரளவுக்கு ஒரு 50% மேலே நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தென் கிளாத்தில் வந்து ஐபியை லாக் பண்ணிக்கணும். ஐபி லிக்விட் எப்பவுமே கேமரா மேலே படவே கூடாது. கேமரா மேலே பட்டுச்சுன்னா கேமராவோட குவாலிட்டி வந்து நமக்கு லோ ஆகிடும். ஸோ மெட்டல் வச்சு நம்ம அந்த க்ளீன் பண்ண ஃப்ரேமை ஐபி வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி பக்காவாக க்ளீன் பண்ணணும். அப்போயே விசிபிளாக நமக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா பழைய க்ளூ இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா புது டிஸ்பிளே உட்காரும்போது அந்த இடத்துல ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும். க்ளீனிங்க்கு வந்து எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஃபிட்டிங் நமக்கு பக்கவாக இருக்கும். ஃபிட்டிங் பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு ரிட்டன் ஃபால்ட் எதுவும் வராது. டிஸ்பிளே கலண்டு வர்றது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் நம்ம ஃப்ரேமை வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1 வீக் 10 டேஸில் வந்து டிஸ்பிளே கரண்ட் வருது, சைடில் லைட்டிங் தெரியுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம பிரிச்சுட்டு ஓட்டும்போது டச் ஃபால்ட் வரது சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படியே நம்ம க்ளூ வச்சாலும் சம்டைம்ஸ் அந்த டிஸ்பிளேக்கு உள்ளார அந்த க்ளூ போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரேம் வந்து சம் வாட்டர் டேமேஜோ இல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டா அந்த மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஐட்டம் மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம லைட்டாக அப்படி சுரண்டி விட்டு க்ளீன் பண்ணிக்கணும்.
நோக்கியா பட்டன் ஃபோனா ஆ N70 ஓல்டு. ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து தெளிவாக இருக்கணும். விசிபிளாகவே நமக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே உட்காரும்போது ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும். நோக்கியாக்கு தானே இது வந்து நியூ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பேக் சைடு வந்து ஸ்டிப்பர் இருக்கும். இப்போ இந்த காப்பர் பிளேட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் சம்டைம்ஸ் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இன்கேஸ் அந்த ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும், இல்லைன்னா டச் ஃபால்ட் வரும். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேமில் பேக் சைடு ஒட்டணும். அது கிளியர் பண்ணிவிட்டு ரொம்ப டைட்டாகலாம் ரொம்ப லூஸ் ஆகலாமல் ஓரளவுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் ஒட்டிடணும் பேக் சைடு. இந்த கேப்ஸ் நம்ம இருக்கும்போது அப்படி தான் நம்மளால் வந்து டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஃபால்ட் எதுவும் வராது. இப்போ டிஸ்பிளே வந்து ஃப்ரேமில் வச்சு பார்க்கணும், எல்லா கார்னர்ஸும் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கா அப்படிங்கிறது. எல்லா கார்னர்ஸும் வந்து பக்காவாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தென் டிஸ்பிளே வந்து போட்டு பார்க்கணும், கரெக்டாக ஆன் ஆகுதா, டச் கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒட்டணும். பாஸ்வேர்டு என்ன சொன்னாப்புல? பாஸ்வேர்டா? பாஸ்வேர்டு வாங்கலையா? அரேபியன் மொபைலா? சர்வீஸ் எது வந்தாலும் பாஸ்வேர்டு வாங்குங்க மறக்காமல். பிரைட்னஸ் வந்து நல்ல ஒரிஜினலுக்கு ஈக்குவலான பிரைட்னஸாக இருக்குது. 1600க்கு வந்து இந்த பிரைட்னஸ் வந்து வேறு பிராண்ட்ஸில் வந்து கிடைக்காது.
முக்கியமான விஷயம், ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ணி எங்கேயாவது ஒயிட் பேட்சஸ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல அங்கங்கே ஒயிட் கலரில் எக்ஸ்ட்ரா தெரியும், மார்க்ஸ் மாதிரி தெரியும். அது என்னென்னா பேக் சைடு இருக்க டஸ்ட் வந்து டிஸ்பிளே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் தெரியும். இதில் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ரப்பர் பேண்ட் போடும்போது பக்காவாக இருக்கும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு தெரிய பாருங்கள், கொஞ்சமாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரப்பர் பேண்டை வந்து நம்ம போடணும். ஃப்ரேமில் வந்து எக்ஸஸ் க்ளூ எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஃப்ரேமோட டிஸ்பிளே உட்கார்ற அந்த பேத்து மட்டும்தான் கிளாரிட்டியாக இருக்கணும், க்ளூ இருக்க ஏரியா. ஸோ அந்த சென்சார் ஏரியாவில் க்ளூ டச் ஆகக்கூடாது. டிஸ்பிளே வைக்கும்போது பேக் சைடு ஏதாவது டஸ்ட் அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும் ஃப்ரேம். இப்போ கரெக்டாக இருக்குண்ணே. ஓகே, சிஸ்டம் அப்டேட் மட்டும் கேட்டிருக்கு, அதை மட்டும் கரெக்டாக போட்டு விட்டுருங்க. 2.5 GB கிட்ட இருக்கு. அப்டேட் பண்ணணுமா? அப்டேட் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த இயர் ஸ்பீக்கரோட பாயிண்டில் வந்து டச் ஆகாமல் இருக்கும். ஸோ ப்ராப்பராக டச் ஆகிற மாதிரி நம்ம ஸ்க்ரூஸ் வந்து கரெக்டாக போடணும். அதில் 2.5 GB மொத்தம் 3.5 GB வேணும்.
எத்தனை மணி தான் முன்னாடியே வான்னு சொன்னேன், இப்போ எப்படி பண்ணுவா? அப்படியா? கார் வந்துச்சா இதுக்கு வரல என்ன? சரி நான் வரேன். A04S. ஆமாம், இது ஃபோனு வந்துச்சா? பிச்சு விட்டு இது வந்துச்சு. எங்கே நீ? நம்மளுக்கு ஃபோனு தான். ஆமாம், என் ஃபோனு டச் ஒழுங்காக இருக்காதுல. நான் வரேன். அந்த சிஸ்டம் தான் அப்படியே அந்த வந்துடுவேன். இதுக்கு எவ்வளோ நாட்டு எனக்கு பைசா வேணும். ஆ வேண்டாம் வேண்டாம். இந்த கவர் எவ்வளோண்ணே? எந்த கவரு? பிளாக் ரப்பரா? 100 ரூபா. ஒரு மாதிரி நான் இது பண்ணுறேன். அவ்வளோதான் இது